ஒரு கர்வமா ஏதாவது வரும்போது மூசா நபியை தட்டானா இல்லையா? மூசா நபி அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள்ல ஒரு ஆள் கேட்கிறாரு, இன்னைக்கு மக்கள்லயே அறிவாளி யாருன்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள்ல பெரிய அறிவாளி யாரு? மூசா நபி தான் அறிவாளி, உண்மையில சந்தேகம்லாம் கிடையாது. ஆனா அவர் சொல்லக்கூடாது, அவர் என்ன நான் தான். ஆன்சர் கரெக்ட் தான், ஆன்சர் தப்பு. அன்னைக்கு இருந்த ஒரு நபி தானே சிறந்த அறிவாளியா இருப்பாரு. அல்லாஹ் இயற்கையால ஒரு அறிவு ஒண்ணு இருக்கிறது, வஹீல கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு சேரும் பொழுது அவர் தான் அறிவாளி. அப்ப மக்கள் கேட்கறாங்க யார் அறிவாளி, என்ன சொல்லிருக்கானே, அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்க, இதுக்கு என்னை கூட அறிவு யாருக்கா அல்லாஹ் கொடுத்துருப்பான், எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிருக்கணும். அவர் என்ன செய்யறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் உலகத்துல பெரிய அறிவாளி கேட்டது தெரியும், அவரை பத்தி சொல்லல, அது பெருமைக்கும் சொல்லல, உண்மையை சொன்னார் அவரு. அல்லாஹ் நினைச்சிட்டான் அது எப்படி சொல்லலாம்னு சொல்லி மண்டல தட்டு இருக்க வேண்டி நீ போய் கத்துக்கிட்டு வந்து ஒரு ஆள் அனுப்புறான். பெருசாவும் கத்துக்கல, ஒரு மூணு விஷயத்தை என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்து கடைசியில ஒரு விவரமான ஆள் நினைச்சீங்களா தெரிஞ்சவனுக்கு இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு, அல்லாஹ் வந்து அப்படி செய்யறான். அப்ப கூட ஒரு உதாரணம் சொல்லி இந்த ஹில்லுங்கிறவர் இருக்காரு இல்லையா, அவர் மூசா நபிக்கு சொல்லுவார், ஒரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது கடல்ல தண்ணீரை காட்டி ஒரு குருவி வந்து என்ன செய்யும், ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து மேல பறக்கும். அப்ப சொல்லுவாரு, இந்த கடல் தண்ணீர்ல இந்த குருவி எவ்வளவு தண்ணி எடுக்கும், அவ்வளவுதான்ப்பா உன் இல்மு ஏன் இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மோட அறிவோட ஒப்பிடும் பொழுது கடல் வைத்துக் கொண்டால் இந்த குருவி எவ்வளவு தண்ணீரை வாயில எடுத்திருக்கு, அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பி வச்சான். மூசா நபி அனுப்புனதுக்கு நான் தான் அறிவாளின்னு சொன்னீங்கள, உன் அறிவு இவ்வளவுதான், லட்சணம் இவ்வளவுதான் சொல்லி அல்லாஹ் காட்டுறான். அப்ப அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு சோதனைக்கு ஒரு தோல்வியை தருவான். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்போம், நம்ம கொஞ்சம் ராங்கா நடந்திருப்போம், திமிரா நடந்திருப்போம், இது ஒரு மண்டையில தட்டினா தான் வந்து லாஸ் வந்தாலும் பண்பாடுல ஜெயிச்சிருவோம்ல. பொருளாதாரத்துல அந்த மாதிரி நஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கர்வம் நமக்கு போனா நமக்கு நல்லது தானே, திமிரு நமக்கு குறைஞ்சா அது லாபம் தானே, நமக்கு அந்த லாபம் கிடைச்சிருக்கும். எது போயிருக்கு, காசு வந்தா நஷ்டமாயிருக்கும், ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கும், ஒரு பொறுமை கிடைச்சிருக்கும், ஒரு அடக்கம் கிடைச்சிருக்கும், ஒரு பணிவு கிடைச்சிருக்கும், அந்த மாதிரியான நன்மை எல்லாம் கிடைச்சிரும். அதனால வந்து இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஹுனைன் போரை பற்றி 9வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் தோல்வியை எப்படி லைட்டா எடுத்துக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க எவ்வளவு ஈஸியா எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அவங்கள்ட்ட வந்து அலுபாங்கிற பேர்ல ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒட்டகத்துல அந்த காலத்துல பேர் வைப்பாங்க. இப்போ செல்லமா வளர்க்கிற பிராணிகளுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா, செல்லமா வளர்க்கிற பிராணி யாரும் செய்வாங்க, செம்மறியாட்டு கிடைக்கல ஆட்டுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க, செல்லமா யாரும் வளர்க்கறது, திங்கிறதுக்கு வளர்க்கறது. ஆனா செல்லமா வளர்க்கறதுக்குன்னு உள்ளதா இருந்தா என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க. அப்ப அலுபாங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் என்னன்னு கேட்டா யாராலையும் முந்த இயலாது, அடிக்கடி போட்டியெல்லாம் வைப்பாங்க. எதுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கெல்லாம் வச்சு இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் போடுவதுன்னா போட்டி நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு வீர விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு போட்டி நடந்துகிட்டு இருந்தா தான் வீர விளையாட்டை ஜெயிக்க இயலும். போர் நடக்கிற அன்னைக்கு போய் பண்ணிட்டான்னு வைங்களேன், அப்ப இந்தியா ஒலிம்பிக் போன மாதிரி போயிடும். ஒலிம்பிக்கு போறாந்தா ஒரு வருஷமா உழைச்சி 4 வருஷமா உழைச்சி தயார் பண்ணி பல விதங்களை வெங்கலத்தை வாங்கிட்டு பெரிய சீன் காட்டிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி போயிடக்கூடாது. யுத்தம் வரும் வராம போகும், பயிற்சி நடந்துகிட்டே இருக்கணும். யுத்தம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஒட்டகத்துக்கு பயிற்சி, குதிரைக்கு பயிற்சி. பெருநாண்ணை கூட வில்வித்தை நடத்தினாங்களா இல்லையா, பெருநாண்ணை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது பள்ளியாசல்ல என்ன செய்வாங்க, அபிசீனிய வீரர்கள் வந்து அம்புகளை எய்து ஈட்டிகளை எய்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தா தான் நாளைக்கு சண்டை வரும்போது ஜெயிக்க இயலும். அப்ப அதுக்கு ட்ரைனிங்ல விடாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு ஒரு போட்டி வைப்பாங்களா, எந்த போட்டியில வந்தாலும் இந்த அல்பா ஜெயிச்சிடும். ரசூலுல்லாஹ் வச்சிருந்த அந்த ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி போட்டி வைக்கும் போது ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார், ஒரு ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்தார். போட்டியில் அது ஜெயிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை வந்து எந்த ஒட்டமும் ஜெயிக்கல, ஒரு கிராமவாசி தெரிந்து வர்றாரு, ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. அந்த போட்டியில எது முந்திருச்சு, இந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்தி விட்டது. முந்தி விட்டா சக்கதாலிக்கல் முஸ்லிமின், முஸ்லிம்களுக்கு பெரிய இடி. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சே, ரசூலுல்லாஹ் தோல்விக்கு கவலைப்பட்ட பரவாயில்ல, ஒட்டகம் தோத்தா கூட ஜீர்ணிக்க முடியல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ஹக்குன் அலல்லாஹி அல்லாஹ் யர்ஃபா ஷைஉம் மின துன்யா இல்லா வலாஹு, அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான், இந்த உலகத்தில் எந்த பொருள் அப்படி மேல போனாலும் கீழதுக்கு போடாம அல்ல இருக்க மாட்டான். இது என்ன, இதுதான் இப்போ ஜெயிக்கிறதுன்னு வரக்கூடாது இல்லையா, அதுக்கு தலையில தட்டுவான்.
அது நியதி, இது ஏன் ஆத்திக்கிறீங்கிறாங்க. யார் ரொம்ப கவலைப்படணும் கவலை. கோழிக்கு சண்டை விடுவாங்க, தோத்துருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறான் கோழிக்கு சொந்தக்காரன். மாட்டை விடுவாங்க ஜல்லிக்கட்டுல, அடக்கி விட்டாண்டு வைங்க, ஒரு மாசம் தூங்க மாட்டான். இவன் மாட்டை ஜல்லிக்கட்டு விழாவுல கொண்டு விடுவான், அடக்காம ஜெயிச்சுட்டு வந்தா பெரிய பெருமை. அந்த மாட்டை பிடிச்சு தாங்கிட்டு வைங்க, அடக்கி தாங்கிட்டு வைங்க. அப்ப என்னவாயிரும், அப்படியே என்னமோ ஒரு பொண்டாட்டி பறி கொடுத்த மாதிரி, பிள்ளைய பறி கொடுத்த மாதிரி, வானமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. எவ்வளவு லைட்டா பாருங்க, இது என்ன பெரிய விஷயம், இப்பதான் நடக்கும் உலகத்துல இருந்து ஆச்சரியப்படுறீங்க. மேல போன கீழே வரத்தவ செய்யும், எவ்வளவு லைட்டா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற மாதிரி காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் என்பதை எவ்வளவு ஆழமா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு தடவையும் தோக்காத ஒரு ஓட்டம். முதல் தடவையா தோத்தா கூட லைட்டா எடுத்துக்கலாம், இதான் ஜெயிக்கும் இதான் ஜெயிக்கும் இதான் ஜெயிக்கும் உலக மக்கள் உள்ளத்துல எல்லாம் பதிவாகி இருக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்யுது, ஒரு கிராமவாசி ஜெயிச்ச உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும், இடிஞ்சு போய் ஆடி போய், ஆமாப்பா உங்களை மாதிரி எனக்கு கவலையா இருக்கு, நம்ம மட்டும் தோத்து போச்சப்பான்னு நினைக்காம என்ன செய்யறாங்க. இதுன்னு அல்லாஹ் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கான். உலகத்துல எதா இருந்தாலும் மேலையும் போகும் கீழையும் வரும். மேலதான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு அல்லாஹ் வைக்கவே இல்லை. எவ்வளவு சாதாரண. புகாரியில இந்த செய்தி 2872 6501 ஹதீஸ படிச்சு பாருங்க, இப்படி ஆச்சரியப்படுவோம். இந்த ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு. எந்த தோல்வி வந்தாலும் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வதற்கு எது போதும், இந்த ஒரு ஹதீஸ் போதும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் தோல்விதான், எல்லாம் தோல்விதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கிறீங்க, எல்லா தோல்விக்குமே இது மறந்தா இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி என்ன செய்வாங்கன்னா, நம்ம ரசூலுல்லாஹ் வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கோம், என்னது ஒரு சாமியார் மாதிரி, இப்படிதான் நம்ம டைப்பா வழங்கி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தலப்பை கட்டிக்கிட்டு அவர் தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டு அப்படி தூண்ல சாஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ரசூலுல்லாஹ் இருக்க கிடையாது. எல்லாத்துலயுமே வீரம், அவங்க குதிரையில சவாரி பண்றதா இருக்கட்டும், மனைவியோட போயிட்டு இருப்பாங்களா, சும்மா போக மாட்டாங்க. 2 ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா மனைவிட்ட, நம்ம 2 ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா. அப்படி ஆயிஷா நாயகி அவங்க என்ன செய்வாங்க, 2 பேரும் ஓடு பாலைவனம் தானே போய்கிட்டு இருப்பாங்க, நம்ம 2 ஓட்டப்பந்தயம் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தயம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பிரயாணத்துல இருந்தேன். அப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் 2 பேரும் வச்சோம், நான் முந்திட்டேன். ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிச்சிட்டது, நான் ஜெயிச்சு விட்டேன். அது காலால் ஓடுற பந்தயம், அதாவது ஒட்டகத்தில் ஓடுற பந்தயம் இல்ல, காலால் ஓடக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் நான் நினைச்சேன் ஜெயிச்சுட்டேன். இதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நல்ல சிலகதை போட்டு ஒரு வயசுக்கு பிறகு பெண்கள்லாம் கொஞ்சம் உண்டாயிருவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டேன். ஊருக்கா போயிட்டு ஓட்ட பந்தயம் வச்சுக்கிறோமா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அதுல ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க. முதல்ல ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது நான் லீனா இருந்தேன், அதனால நான் ஜெயிச்சுட்டேன். 2வது ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது நான் கொஞ்சம் குண்டாகி போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே என்று மாதிரி இருப்பாங்களா, அவங்க குண்டாகல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதிஹி பித்தில்க சபகா, நேத்து நீ ஜெயிச்சில, இது கணக்கு நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு இதுக்கு ஜெயிக்கா போச்சு. எப்படி சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு ஜெயிச்சல, நாங்க இன்னைக்கு சரி பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற தமாஷா. அப்ப இதான் நடக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு தோத்து இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி தோத்து இருக்கிறாங்க. தோத்ததுக்கு இவங்களும் இடிஞ்சு போகல, அவங்களும் இடிஞ்சு போகல. என்ன செய்யறாங்க, ஆனா மனசுல வச்சிருந்திருக்காங்க ஒரு நாள் ஜெயிக்கணும். மனசுல நிமிடம் சொல்றாங்க, திடீர்னு வருதுல ரசூலுல்லாஹ் தோத்து மனைவிட்ட தோத்த உடனே ஒரு நேரம் அவர் பாத்துக்கிறவனே உன்னை ஜெயிச்சு காட்டுற, அதை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அது மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது சரியா போச்சா. இது எவ்வளவு காலம் இருக்கும், ஒரு நாள்லயே மடிஞ்சு ஒரு நாள்ல குளிச்சு போயிருவான் மனுஷன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷம் நடந்திருக்காது. ஒரு பந்தயம் நடந்து ஒரு ஒல்லியா இருக்குமோ நான் ஜெயிச்சுட்டேன், குண்டா போனவன தோத்துட்டேன்னு சொல்றாங்க. இது 2 நாள் நடக்குமா? நேத்து ஒல்லியா இருந்து இன்னைக்கு யாராவது குண்டாக முடியுமா? அப்ப இது எத்தனை வருஷத்துக்கு மேட்டரா இருக்கு, 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் மேட்டரா இருக்கும். அப்ப 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி ஜெயிச்சத அப்படி மனசுல போட்டு வச்சிருந்து இவங்க ஜெயிச்சு என்ன செய்யறாங்க, சரியா போச்சா. அது இது மாதிரி செய்யணும். அதை போட்டு அகட்டி கொள்ளாம ஒரு சந்தர்ப்பம் வரேன், எதா இருந்தாலும் மேல போன கீழே தானே வரேன், நீங்க நாங்க ஜெயிக்காம இருப்போமா, வரட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரத்துல கட்டி வச்சுட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லி காட்டிக்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது இப்ப ஜெயிச்சிட்டோமா, நேற்று எங்களை ஜெயிச்சிடல, இன்னைக்கு நாங்க உங்களை ஜெயிச்சிட்டோமா, இப்படி சொல்ற தப்பும் கிடையாது. இது அபுதாவுதுல சரியான ஹதீஸ் தான். அபுதாவுல 2214வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இது அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு துன்பங்கள் நமக்கு தோல்விகள் வந்தாலும் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். முத்தாய்ப்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த பூமியில் ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், உங்களுக்குள்ள ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், இல்லா ஃபீ கிதாப், அது பதிவேட்டில் இருக்கிறது. உங்களுக்கு தோல்வி நீங்க நினைக்கிறீங்க, முடிவா இல்ல ஆறுதல் சொல்றதுக்கு என்ன சொல்றான், இது ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மின் கப்லி அன் நபுராக, அது நடப்பதற்கு முன்னாடியே
இது பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யஸீர், அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேஸ். 50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது இப்ப தீர்மானம் பண்றது அல்லாஹ்வுக்கு லேஸ். நம்ம எல்லாம் இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியும். அல்லாஹ் 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கணும் என்பதை இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவான். 50,000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதை தீர்மானம் பண்ணுவான். அது அச்சு அசலாக ஒரு நூல் கூட பெசகாமல், ஒரு எழுத்து கூட பெசகாமல் நடந்து போய்விடும். இது திருக்குர்ஆனில் 57வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முடிவாக இன்னொன்னு சொல்லி காட்டுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, தோல்விதான் துன்பம்ங்கறீங்க, எந்த மாதிரி துன்பம் உங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கிறது. இது சொல்லிவிட்டு வமன் யூமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை இப்படி நம்புகிறானோ யஹ்தி கல்பஹு, அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எப்படி நம்பணும்? எந்த துன்பம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் முதல்ல தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும், இதனுடைய முடிவு நமக்கு தெரியலன்னு நம்பணும். அதே மாதிரி நமக்கு மட்டுமா தோல்வி வருது, சுத்திக்கிட்டு தானே வருது. ரெண்டாவது விஷயம் என்னது? காலச்சக்கரம். நம்ம தோட்டமே அவன் தோக்கத்தானே செய்யறான், எல்லாரும் தோக்குறான். மாறி மாறி ஜனநாயக நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட ஆட்சி மாறிக்கிட்டே வருது. இவன் மேல போறான், இவன் கீழே போறான், ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போறான், எதிர்கட்சி ஆளுங்கட்சியா போறான், 2 பேரை விட்டு 3வது ஓடியாந்துடுறான். இப்படி எல்லாம் உலகத்தில் நடந்து தானே இருக்கிறது. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? காலச்சக்கரத்தை மாத்தி மாத்தி வர்றதை நினைச்சு ஆறுதல் படுத்திக் கொள்ளணும். 3வதாக இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ல இருக்கிறது, நடப்பதற்கு முன்னாடி எல்லாம் எழுதிட்டான், அவன் ஆர்டர் பண்ணி நடக்கிறது. அது நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் சொல்ல கட்டுப்படுவோம். அல்லாஹ் அப்படி செய்யறான், அல்ஹம்துலில்லாஹ், யாராவது நன்மையாக்கி வை என்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? இதை நம்ம ஆறுதல் படுத்திக் கொண்டோமே. ஆனால் தோல்விகள் சம்பந்தமாக இதுல ஒரு தோல்வி மட்டும் நான் தனியா பிரத்யேகமா சொல்ல வேண்டியிருக்கு, காதல் தோல்வி மட்டும். அது ஒரு வேற டைப் அணுக வேண்டிய விஷயம். மற்ற எல்லா தோல்விகளையும், குடும்ப வாழ்க்கை தோல்வியும் இதுக்குள்ள வராது. இந்த 2 தோல்வியை தவிர வேற எந்த விதமான பொருளாதார நஷ்டமா இருக்கட்டும், விளையாட்டு தோல்வியா இருக்கட்டும், படிப்புல உள்ள தோல்வியா இருக்கட்டும், வேற என்ன தோல்வின்னு நினைக்கிறீங்களோ எல்லா தோல்விகளுக்கும் இப்ப நம்ம சொன்னது போதுமான அருமருந்தாக இருக்கும். இதை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொண்டோமே ஆனால் ஒரு தோல்வி நம்மளை என்ன செய்யாது, பாதிக்கவே செய்யாது. அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.